அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். டிசம்பர் மாத ராசி பலன்கள். டிசம்பர் மாதம் கிரக நிலைகள். குரு பகவான் 4ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 5இல் கேது, 7ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார், அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் சனி. டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை மேஷ ராசியினருக்கு டிசம்பர் 5ஆம் தேதி குரு மீண்டும் மிதுன ராசி வருகிறார். டிசம்பர் 6ஆம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார். டிசம்பர் 16 அன்று சூரிய பகவான் தனுசு ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் நல்ல மாதம், அதிர்ஷ்டகரமான மாதம். செவ்வாய் டிசம்பர் 7ஆம் தேதி தங்களுடைய 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தை விட்டு 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் வருகிறார். பாக்யஸ்தானம் வலு பெறுகிறது, குருவின் பார்வையை பெறுகிறார். குரு மங்கள யோகம் உண்டாகும், சுப காரியங்கள் நடைபெறும். இதுவரை தடங்கலான சுபகாரியம் நடைபெறும், அனைத்து தடங்கல்களும் நீங்கும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பங்காளிகளுக்குள் உள்ள சண்டை சச்சரவுகள் அனைத்தும் விலகும். மனதில் தன்னம்பிக்கை, தங்களுக்கு தைரியம் பிறக்கும். 9இல் செவ்வாய் பகவான் 7ஆம் தேதி செல்கிறார் தனுசு ராசிக்குள். 16ஆம் தேதி சூரிய பகவானும் செல்கிறார். குருவின் பார்வை, அதாவது உங்களுக்கு பாக்யஸ்தானம் வலு பெறுகிறது. அரசு உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். போலீஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் போன்றவர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். ஊதிய உயர்வு உண்டாகும். வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். குரு பார்வை 7.5 சனியில் விரய சனி நடந்து கொண்டிருக்கிறது. தங்களுக்கு குரு பார்வை சனிக்கு உண்டாவதால் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மைகள் நடைபெறும். உயரதிகாரி பாராட்டுவார். தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் நடைபெறும், லாபங்கள் அதிகரிக்கும். அரசு துறை அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். கஷ்டங்களுக்கு விடிவு பிறக்கும். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். உடலில் ஆரோக்கியம் உண்டாகும். இதுவரை 8ஆம் இடமாகிய அஷ்டமத்தில் இருந்து கஷ்டப்படுத்திய ராசிநாதன் பாக்யஸ்தானம் செல்வதால் தங்களுக்கு குரு பார்வையையும் பெறுகிறார். உடலில் ஆரோக்கியம் உண்டாகும், நோய் நொடி தீரும். விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் அன்பர்கள் பரிசு, பாராட்டுதல்களை பெறுவார்கள். ஆக மொத்தம் டிசம்பர் மாதம் தங்களுக்கு நன்மையான மாதம், அருமையான காலம். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள், கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.